அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசியிலிருந்து குருவினுடைய வீடான தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறாரு. இந்த இணைவின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு சிம்மராசினியர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத் குரு பகவான் வக்ரகதியிலும் அதே போல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திர இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு நாளில் புதன் இருக்கிறாருங்க. அதே போல் 10ல் குரு இருந்து உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு. எனவேதான் சுபகாரிய பேச்சுக்கள், முயற்சிகள், வெற்றிகரமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமையிருக்குது. அதே போல் உத்தியோகத்தில் படிப்படியான உயர்வுகள் கிடைக்கலாங்க. பொருளாதாரம் ஓரளவு சமாளிக்கும்படியாக இருக்குங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் வந்தது போலவே தீர்ந்து விடுங்க. மனதில் தைரியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புதன் பயிற்சி ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சிக்கனமாக செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாங்க. அதே போல் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் பரஸ்பர அவநம்பிக்கையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் அந்த முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. காரணம், கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதனால் இந்த கிரகநிலைகள் இந்த திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது என்பதை அறிவுறுத்துது. நிச்சயம் இந்த முயற்சிகளை மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் மேற்கொள்ளுங்க. அப்படியே மேற்கொண்டாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து பணி நியமனம் கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் சிம்மராசினருக்கு இந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார நிலையில ஒரு சில நேரங்களில் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட எதிர்பாராத விதமாக பல முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குதுங்க. அப்படி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் போது எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில 7ல் சனி பகவானும் 8ல் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறாங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம். சக ஊழியர்களிடம் முக்கிய அலுவலக நிலைமைகள் பற்றி விவாதிக்க வேண்டாங்க. அதே போல் பணிச்சுமை காரணமாக அடிக்கடி வெறுப்பும் முன்கோபமும் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கு. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தேவைப்படுவது பொறுமை, நிதானம் மட்டும்தாங்க. எந்த ஒரு இடத்திலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. இன்று வளைந்து கொடுத்தால்தான் நாளை நிமர்ந்து கொள்ளலாம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதே போல
மேலதிகாரிகளுடன் பேசும்போதும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற விதத்தில் பேச வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. சில தருணங்கள்ல நிதி நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. கருத்து வேற்றுமை காரணமாக கூட்டாளிகள் சிலர் விலகி கொள்ள நேரிடும். தொழிலாளர்கள் பிரச்சனை கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாட்டு நிறுவனங்களிலிருந்து வரவேண்டிய பணம் மேலும் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுவே பண நெருக்கடிக்கு காரணமாகவும் இருக்கு. கூடுமான வரைக்கும் முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் பண விஷயத்துல அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல் முன்பணம் கொடுக்கும் போது ஆவணங்களை சரிவர எழுதி வாங்கி கொண்டு பணத்தை ஒப்படைப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பெயர்ச்சியால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. மனம் பாடங்கள்ல படியும். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்தில் இடம் கிடைக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது. அதே போல சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமானதாகவே இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. விவசாயத்திற்கு அவசியமான அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. விளைச்சலும் சந்தையில் உள்ள விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலையும் மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. ஒரு சிலருக்கு விளைபொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. பெண்மணிகளுடைய நலனுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் இவை இரண்டும் தாங்க. மேலும் 7ல் சனி பகவானும் 8ல் ராகுவும் அமர்ந்திருப்பது நங்கேற்கு நன்மை தராது. கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அஷ்டம ராகுவினால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடுமையாக உழைப்பை குறைத்து கொள்வது நல்லது. கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது வேண்டுங்க. கணவன் பக்கம் நியாயம் இல்லாவிட்டாலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தங்களுடைய நன்மைக்கு உகந்ததாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 6ல் சுக்கிரன் இருப்பதும் 7ல் சனி அமர்ந்து ராசியை பார்ப்பதும் நன்மை தரும் அமைப்பில்லைங்க. அதனால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்வது நல்லது. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.